ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே விலாக்ஸ். எங்க பேபி சாப்பிட்டு இருக்காங்க. என்னன்னு சாப்பிட்றாங்கன்னு போய் கேட்கலாம் வாங்க. ஆ குட் மார்னிங், குட் மார்னிங் நண்பர்களே, குட் மார்னிங் சொந்தங்களே. பாருங்க, கார சட்னி, காளான் குழம்பு, இட்லியோட வச்சு காளான் பீஸை வச்சு நான் பாட்டிக்கு சாப்பிட்டு இருக்கேன். இது வேற மேட்ச் வேற ஹைலைட்ஸ் வேற பார்த்துட்டு இருக்கேங்க. நேற்று நைட்டு பார்க்க முடியல, அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன். இது சண்டே எடுத்த விளாக்கு, இப்போதான் போட டைம் கிடைச்சது. யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்படியே எங்கேயும் வெளியே போறேன்னு எனக்கு தெரியல. எங்க ரித்துக்குட்டியும் சஸ்தியா பாப்பாவும் கேக் செஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. வாங்க அதை போய் நாம பார்க்கலாம். என்னடா இது, என்னென்னமோ தெர்மாக்கோல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கூட ஒரிஜினல் கேக்குன்னு நினைச்சேன். மண்ணை போட்டு அடிச்சு குழப்பி அடிச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓய் குட்டீஸ். அதுக்கப்புறம் எங்க பேபியை வந்து காமிச்சிட்டு என்ன விட்டு சாப்பிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா போய் வெளியே போய் பார்த்துட்டு வரக்குள்ள அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போறாங்க. நான் இப்பதான் இட்லி வச்சு குழம்பு ஊத்தி சட்னி ஊத்துறக்குள்ள அவர் சாப்பிட்டே முடிச்சுட்டாரு. எனக்கு வெயிட் பண்ணவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க என்னங்க பண்றது? அப்புறம் மணி நான் சாப்பிடும் போதே மணி 10:30ங்க. இவ அதுக்கப்புறம் வந்து ஜாலியா அங்கேயும் சுத்திட்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ள நமக்கு பசி தாங்காதுங்க. அதனால நான் முதலாளா உட்காந்து 4 இட்லியும் அடிச்சுட்டு அப்படியே ஓரமா கொஞ்சம் லைட்டா வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன் இவளுக்கோசரம். இவளும் அப்படியே வந்துட்டா. அப்படியே இவ்வளவு மொல்லமா வந்து கார சட்னியும் குழம்பையும் ஊத்தி மொல்லமா இவ சாப்பிட்றதுக்குள்ள இவ ஊத்துறதே பாருங்க, இவ்வளவு மெதுவா ஊத்துறா. அப்ப சாப்பிட்றது எவ்வளவு மெதுவா சாப்பிடுவா சொல்லுங்க பார்க்கலாம். இவளுக்காக வெயிட் பண்ணா நான் பண்ணி பண்ணி லஞ்ச் டைமே வந்துருச்சுங்க. பாருங்க, பிரியாணி, முட்டை வறுவலுங்க. முட்டை வறுவல் நல்லா இருந்துச்சு. மட்டன் வறுவல் அதுவும் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி அப்படியே உதிரி உதிரியா சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்ததுங்க. ஒவ்வொரு பீஸுமே நல்லா பெருசு பெருசா கொடுத்துருந்தாங்க. நாங்க இங்கதான் எங்க அக்கா ஊர்ல பொள்ளாச்சியில தான் ஒரு பாய் கடையில வாங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க. சமத்தூர்ல வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே மணி 3 ஆயிடுச்சுங்க. கல்யாணத்துக்கு வேற ஈவினிங் வேற போகணும். அதுக்கு வேற ரெடி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா சாப்பிடலாமே பொறுமையா தான் சாப்பிட்டோம். அது வேற விஷயம். இந்த ரைத்தா ஊத்தி சாப்பிட்டதுல சூப்பரா இருந்துச்சு. கல்யாணத்துக்கு போயிட்டேங்க. போயிட்டு அந்த டெடியோட ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல நின்று டிசைன் டிசைனா போட்டோ எடுத்து மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரே இந்த சைடு உள்ள ஆட்டங்க, வந்தா டிஜேங்க. டிஜே பார்த்து எனக்கு ஒரு டான்ஸ் ஆட மூடு வந்துச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால நானும் ஒரு பக்கத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்து எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. எனக்கு வெக்க வர வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு நான் அமைதியா இருந்து உட்காந்துக்கிட்டேன். வேற லெவல் ஆடுனாங்க. குத்து குத்து குத்துறாங்க. பேபி பின்னாடி இருக்க தாத்தா சைடுகளை பாக்குறாரு. அந்த அக்கா சிரிக்கிறாங்க. வேற லெவல் ஒரு ஆடிருக்காங்க. அண்ணன் நானே ஷாக் ஆயிட்டேன், இந்த அளவுக்கு ஆடுறாளான்ட்டு. ஒரு அண்ணன் மாலை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் பார்த்து என்னடா இது இந்த பொண்ணு இப்படி ஆடுதுன்னு பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பசங்களாம் வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க எங்க டீம் பசங்க எல்லாருமே வேற லெவல்ல குத்தாட்டம் போட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. எனக்கே பாக்குற ஒரு வைப்பா தான் இருந்தது. ஆனா இதுல என்ன ஒரு முகேஷ்க்கு ஒரு சோதனைன்னு பாத்தீங்கன்னா, ரித்து பாப்பா தூங்கிட்டாங்க. நான் தான் அவளை தோல்ல தூக்கிட்டே இருந்தேங்க. அப்படியே போச்சுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாப்பாங்க, வேற லேடிஸ்ங்க, பொண்ணுங்க எல்லாமே லோக்கல் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த பசங்க எல்லாம் கேங் பசங்க எல்லாம் வேற லெவல்ல குத்து குத்து குத்தாங்க. என்ன பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலமா போச்சுனால ரொம்ப இழுத்து குத்திருச்சுங்க. ஏசி மண்டபம் இருக்குல்ல, அந்த ஏசி மண்டபத்துல மண்டபம் தான் நல்லா இருக்கும். பட் அது நான் ஏசி அடிச்சதுனால வேத்து ஒழுகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லா ஐட்டமும் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா ஏசி இல்ல. இருந்தாலும் ஓகே, கூலிங் ஃபேன் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அது பாத்தீங்களா, நம்ம ஆட்டத்தெல்லாம் கொஞ்சம் கூட சோதிக்கலைங்க. ஏன்னு கூட கேட்கல. எங்க ஆட்டத்தெல்லாம் பாருங்க, வேற லெவல்ல ஆடுவாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குட்டீஸுங்களாம் வேற லெவல் சூப்பரா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாம் நல்லா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாதி பேர் உட்காந்துட்டவங்களே உட்காரவே முடியல, எந்திரிச்சு அப்படி வைப் சாங் போட்டு அவங்களை எழுதி போட்டு ஆடுற மாதிரி ஆட வச்சுட்டாங்க அந்த டிஜே அண்ணா. செம்மையா இருந்துச்சு ப்ரோக்ராம். கடைசியில ஸ்டேஜ்ல இருந்து பொண்ணு மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வர வச்சு அவங்களையும் நிக்க வச்சு அவங்களையும் சுத்தி போட்டு ஒரு குத்தாட்டம் போட்டீங்கன்னா வேற லெவலுங்க. என் பேபியை பாருங்க, என்ன ஆட்டம் போடுறான்ட்டு. வீட்டுல ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி இருக்கா. ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அதான் சொல்லுவாங்கல்லங்க ஒரு காமெடியும் கூட, பாட்டு காடுனா ஆட்டக்காரி, அவ்வாட்டு காடுனா வீட்டுக்காரி அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காளுங்க. ஏங்க அப்படி இல்ல இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துருந்தாங்க. ஸோ அதனால எல்லாருமே ஜாலியாக எல்லாத்தையும் கவலை எல்லாம் மறந்து ஜாலியாக ஆடிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரித்து பாப்பா தான் தூங்கிட்டா, அதனால எங்க பாவா ஆடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இப்ப யாரும் அது திடீர்னு உள்ள நானே பூந்துட்டு பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு வந்து இடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க கூட என்ன பண்றது, அவங்க ஸ்டெப் போட்டு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி வாட்டிக்கு அவங்க ஸ்டெப் போட ஆரம்பிச்சிட்டா. நான் தாங்க கேமரா எடுத்துட்டு இருந்தேன், அதனால தான் நான் ஆடல. ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா கல்யாணம் வேற லெவல்ல இருந்ததுங்க. சூப்பரா இருந்ததுங்க. இவருதான் எங்க மாம்ஸுங்க. போட்டு ஒரு வாட்டி தனியா ஒரு இடுப்பாட்டிட்டு ஸ்டெப் போட்டே கிடந்தாருங்க. வேற லெவல் இருந்துச்சு. நம்மளுக்கு வீடியோ எடுக்கும்போது ஆசையா தான் இருந்தது. சரி நம்மளும் உள்ள வரலாமே அப்படின்னு சொல்லி போட்டு என்னடா பண்றது, சரி குழந்தை தூங்கிட்டு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, போய் அப்படியே குழந்தையோட போய் ஒரு குத்தாட்டம் போடலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு நானும் ஆகாது இந்த அடுத்த ஃப்ரேம்ல நம்ம இறங்கியானு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்ல ஃபைனலா அப்புறம் பாப்பாவும் எங்க பாபாவும் சேர்ந்து எல்லாரும் கூட ஆடினாங்க. சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்ல வர ஃப்ரெண்ட்ஸ் சாங் போட்டாங்களா, எல்லாரும் ரொம்ப எமோஷனல் ஆகி ரொம்ப இதை ஆடிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். தளபதி படத்துலேருந்து நமக்கு போட்டாலேவே புல்லரிச்சிரும். சும்மாவா சொல்லவா வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் நம்ம வந்து பாசம் வைக்க, நேசம் வைக்க அந்த லைன கேட்டாலே யாருக்காவது சொல்லுங்க அப்புறம் எப்படி மாப்பிள்ளையும் வைப் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணு மாப்பிள்ளை செம்மையா குத்து குத்துன்னு குத்தி ஜாலியா ஆடுனாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மணப்பெண் மறந்து. மணப்பெண் தோழிகள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாரி யூனிஃபார்மா ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வேற லெவல்ல ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் செம்ம வைப் ஆயிட்டாங்க. இந்த பசங்கலாம் எல்லாம் செம்ம முடிச்சுங்க. இப்ப ஒரு வழியா வந்தாச்சுங்க. வந்துட்டு எல்லாம் கார்ல உட்காந்து ஃபைனலா ஆடிட்டே இன்னும் வந்துட்டு, வைபே முடியலங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்லயும் ஒரு கார்ல வைபோட டான்ஸ் உட்கார்ந்து ஆடிட்டு, செம்ம வைபுங்க. இதுதாங்க நான் ஆடுறது. செம்ம வைப் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கே எல்லாருமே போகணும் முடியல. போயிட்டாங்க மண்டபத்துல. கடைசியா எங்களுக்கு மண்டபத்த பூட்டிட்டு மனசே போறது வரலைங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸ். தாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட முடிஞ்சதுங்க இந்த வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடன் விகே விளாக்ஸ். நன்றி, வணக்கம்.